வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 90s கிட்ஸ் வாழ்க்கையில மறக்கவே முடியாத ஒரு தரமான படத்தை தான். பாலைவனம்னா எப்படி இருக்கும், பிரமிட்னா என்ன, ஒரு செத்து போன உடம்ப வச்சு இப்படி எல்லாம் பயமுறுத்த முடியுமான்னு சொன்ன ஒரே படம் த மம்மி. அந்த படத்தை தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம மாறன் எடிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள அந்த பெல் ஐக்கனை ஒரு தட்டு தட்டி விடுங்க மக்களே. இந்த படத்தோட முதல் சீன்லயே பிரம்மாண்டமான அந்த பிரமிட்ஸை காட்டுறாங்க. அப்படியே வெயில தகன்னு மின்னுதுங்க. அதுக்கு நடுவுல அந்த ராஜா பராக்ன்ற ஒரு குதிரையில அப்படியே வந்துட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு காதலி இருக்காங்க. அவங்க பேர் வந்து அனாக் சுனாமு. அந்த அம்மாவை நிமிர்ந்து பார்த்தாலே அவங்க தலை கழுத்துல இருக்காது. ஆனா அந்த அம்மாவுக்கும் அந்த நாட்டு மதகுருவுக்கும் இடையிலேயே பழக்கம் இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட ராஜா அந்த ரூமோட கதவை திறக்கிறாரு. உள்ள வந்த ராஜாவுக்கு ஒரே அதிர்ச்சி. ஏன்னா அந்த மதகுருனுடைய சிஷ்யன்கள்லாம் உள்ள இருக்கானுங்க. உங்களுக்கு இங்க என்னடா வேலைன்னு ராஜா கேக்குறாரு. அப்படியே காதலியை திரும்பி பாக்குறாரு. அவளுடைய கையில உள்ள மை அழிஞ்சிருக்கு. உன் மேல கைய வச்சது யாருன்னு கேக்குறாரு. அதுக்குள்ள அந்த மொட்டை மதகுரு பின்னாடி வந்து நிக்கிறான். அந்த மதகுருவை திரும்பி பாக்குற கேப்லயே அந்த காதலி ராஜாவை கத்தியால குத்திடுறா. அதுக்கப்புறம் என்ன, ராஜாவை ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கத்தியால குத்தி அதே இடத்துல கொன்னுடுறாங்க. ஆனா அந்த சத்தம் கேட்டு காவலாளிங்க எல்லாரும் அந்த கதவை திறந்துகிட்டு உள்ள ஓடி வராங்க. காவலாளிங்க உள்ள வரதை தெரிஞ்சுக்கிட்ட காதலி மதகுருவை தப்பிச்சு போக சொல்றா. நீ உயிரோட இருந்தாதான் என்னையும் உயிரோட கொண்டு வர முடியும்னு சொல்லி மதகுருவை தப்பிச்சு போக வைக்கிறா. உள்ள காவலாளிங்க வந்து பார்க்கும்போது மன்னர் செத்து கிடக்குறாரு. இத பார்த்த உடனே அந்த காதலி கையில இருந்த கத்தியால தன்னையே குத்திக்கிட்டு அதே இடத்துல செத்து போயிடுறா. தன்னுடைய காதலி கண்ணு முன்னாடியே செத்து போகிறத பார்த்த அந்த மதகுரு அவளை எப்படியாவது திரும்ப கொண்டு வந்துடணும்னு நினைக்கிறான். அதனால செத்தவங்களை எழுப்பக்கூடிய கருப்பு புத்தகத்தை எடுத்துக்கிட்டு அவளோட கல்லறை இருக்கிற இடத்துக்கு போறான். அவளோட உடம்போட 5 முக்கியமான பாகங்கள் இருக்கக்கூடிய ஜாடியை அவளை சுத்தி வச்சுட்டு மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் மந்திரம் சொல்லும் போது பாதாள உலகத்துல இருந்து அவளுடைய ஆவி எழுந்து வந்து அவன் உடம்புக்குள்ள போகுது. ஆனா அவன் முழுசா அந்த சடங்கை செய்யறதுக்குள்ள மன்னனோட அந்த காவலாளிங்க அங்க வந்துடுறாங்க. இதனால அவளோட ஆவி திரும்பவும் பாதாள உலகத்துக்கு போயிடுது. இவன் செஞ்ச இந்த தப்புக்காக அவனையும் அவனுடைய சிஷ்யங்களையும் கொடுமையான ஒரு தண்டனை கொடுக்கறாங்க. அவங்களுடைய நாக்க அறுத்து அவங்கள அப்படியே ஒரு துணியால சுத்தி ஒரு சவப்பெட்டிக்குள்ள வச்சு அதுல கொஞ்சம் கொஞ்சமா சதைய தின்னக்கூடிய பூச்சிங்களை உள்ள போட்டு அந்த சவப்பெட்டியை மண்ணுல போட்டு மூடிடுறாங்க. ஒருவேளை அந்த சவப்பெட்டியை யாராவது திறந்தா மிகப்பெரிய சாபம் வரும், அவன் ஒரு கொடூரமான ஒரு பேயா திரும்பி வருவான் அப்படின்னு சொல்லி அவனை மந்திர கட்டு போட்டு அதுல புதைச்சு வைக்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்து பல்லாயிரம் வருஷம் கடந்து போகுது. இப்ப அந்த மந்திரவாதிய புதைச்ச அதே இடத்துக்கிட்ட ஒரு பெரிய சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அமெரிக்க போர் வீரர்களுக்கும் அந்த இடத்த பாதுகாக்கிற அந்த காவலாளி இனத்தை சேர்ந்தவங்களுக்கும் இடையில மிகப்பெரிய சண்டை நடந்துகிட்டு இருக்கு. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி துப்பாக்கியாலையும் கத்தியாலையும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் நமக்கு ஹீரோவையே காட்டுறாங்க. இவன் பேரு ரிக்கு. இந்த அமெரிக்க படையில இவனும் ஒரு வீரன். இவன் கூடவே இருக்கான் பாருங்க. இவன் பேரு பெனி. பயங்கரமான ஏமாத்துக்காரன். இப்ப கூட இந்த சண்டையில இவனை மாட்டி விட்டுட்டு இந்த பெனி ஓடி போய் அந்த பிரமிடுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறான். அந்த காவலாளிங்க எல்லா படை வீரர்களையும் கொன்னுட்டு இப்ப ரிக்க துரத்திக்கிட்டு வராங்க. இந்த ரிக்கு ஓடி ஓடி களைச்சு போய் ஒரு சிலைக்கு கீழே போய் நிக்கிறான். இவனை கொல்றதுக்காக அந்த காவலாளிங்களாம் துப்பாக்கி எடுத்து சுட வரும் பொழுது அந்த குதிரைங்களாம் அப்படியே மிரண்டு போகுதுங்க. என்னடான்னு பார்த்தா இவன் நிக்கிற இடத்துல அப்படியே அமானுஷ்யமா அந்த மணல்லாம் மேல மேல எழும்ப ஆரம்பிக்குது. இவனை சுட வந்த அந்த காவலாளிங்களும் பயந்து ஓடி போயிடுறாங்க. ரிக்கும் அந்த இடத்துல நிக்காம ஒரு வழியா தப்பிச்சு வந்துடுறான். அந்த இடம் தான் அந்த மந்திரவாதிய புதைச்ச இடம். அந்த காவலாளிங்க இந்த ரிக்கு ஓடி வர்றத பார்த்தும் எதுவும் பண்ணாம விட்டுடுறாங்க. ஏன்னா இவ்வளவு பெரிய பாலைவனத்துல இவன் கண்டிப்பா உயிர் பிழைக்க முடியாது, செத்துருவான், அதனால அவனை அப்படியே விட்டுடுங்கன்னு சொல்றாங்க. அப்படியே சீனை கட் பண்ணி இப்போ ஒரு பழைய லைப்ரரிய காட்டுறாங்க. அந்த லைப்ரரியில ஒரு பொண்ணு 3வது ரேக்ல இருக்கக்கூடிய ஒரு புக்கை ஏணிய வச்சு அடுக்கிக்கிட்டு இருக்கா. அவ அப்படி அடுக்கிட்டு இருக்கும் போது தெரியாம அந்த ஏணி அந்த ரேக் மேலேயே சாஞ்சி ஒவ்வொரு ரேக்கா கீழே விழுந்து மொத்த லைப்ரரியுமே அவ பாழாக்கிடுறா. இதனால கோவப்பட்ட அந்த லைப்ரரியன், உங்க அப்பாவாலதான் உன்னை இந்த வேலையிலேயே வச்சிருந்தேன், ஆனா நீ இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு தெரிஞ்சா உன்னை வேலைக்கு எடுத்திருக்க மாட்டேன்னு சொல்லி திட்டுறாரு. அதுவும் இல்லாம இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள இதை கிளீன் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அந்த கடுப்புல நின்றுட்டு இருக்கக்கூடிய ஈவிக்கு உள்ள இருந்து ஒரு சத்தம் கேக்குது. என்னடா சத்தம்னு சொல்லிட்டு உள்ள பழங்கால பொருள் வைக்கிற இடத்துக்கு போய் பாக்குறா. அங்க போய் பார்த்தா ஒரு சவப்பட்டிக்குள்ள இருந்து பயங்கரமான சத்தம் கேட்டுட்டு இருக்கு. திடீர்னு அதுல இருந்து ஒரு செத்து போன போனோம்
வந்து உட்காருது. இத பார்த்த ஈவி பயந்து போயிடுறா. ஆனா அந்த பொணத்து கூடவே உட்கார்ந்து இருந்தது யாருன்னா இவங்க அண்ணன் ஜானத்தன். அவன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே வெளியில வரான். அவனை திட்டிட்டு இருக்கும்போது ஜானத்தன் கையில ஒரு சின்ன பொட்டி மாதிரி ஒன்ன குடுக்கறான். இதை எங்கேந்திரா எடுத்த அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு இடத்துல இருந்து சும்மா திருடிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இவளுக்கு மட்டும்தான் அந்த எகிப்திய சித்திர மொழியை படிக்க முடியும். அதனால அந்த பாக்ஸ்ல உள்ள மொழியை படிச்சு அந்த லாக்கை எப்படியோ ஓபன் பண்ணிடுறா. ஓபன் பண்ணா அதுக்கப்புறம் தான் தெரியுது அது ஒரு புதையல் மேப் இருக்கிற ஒரு சாவி மாதிரியான ஒரு பொருள். அந்த புதையல் மேப் எடுத்துட்டு போயிட்டு அந்த லைப்ரரியன் கிட்ட காட்டுறா. அதுக்கப்புறம் ஈவியும் அவங்க அண்ணன் ஜானத்தனும் சேர்ந்து அந்த புதையல் மேப்பை யார்கிட்ட இருந்தே திருடிட்டு வந்தாங்களோ அவனை தேடியே போக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியா அவனையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அவன் வேற யாரும் இல்ல, இந்த படத்தோட ஹீரோ ரிக் தான். அவனை ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க. அவன் ஒரு கைதின்றதுனால அவனை ஏலத்துல விடுறாங்க. அவனை யாருமே ஏலத்துல எடுக்காததால அவனை தூக்குல போட்டு கொல்லலான்னு முடிவு பண்றாங்க. அந்த சமயத்துல ஈவி அவனுக்கு புதையல் இருக்கிற இடம் தெரியும்னு சொல்லி அவனை காப்பாத்த முயற்சி பண்றா. ஒரு வழியா 25% அவனுக்கு கொடுக்கறதா சொல்லிட்டு அவனை காப்பாத்திடுறா. அதுக்கப்புறம் ஈவி, ஜானத்தன், ரிக் 3 பேரும் சேர்ந்து அந்த ஹம்னா புத்ரான்ற புதையல் இருக்கிற இடத்த நோக்கி ஒரு தோணியில கிளம்புறாங்க. ஆனா அதே போட்ல அவனோட ஃப்ரெண்டான பெனி சில அமெரிக்கன்ஸையும் கூப்பிட்டு வந்திருக்கான் அந்த புதையலுக்காக. இவங்க வர்றதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த காவலாளி வம்சாவளியை சேர்ந்தவங்க இவங்கள அந்த போட்லயே வச்சு அட்டாக் பண்றாங்க. இவங்க கிட்ட இருக்கக்கூடிய மேப்பையும் அந்த சாவியையும் பிடுங்கிறதுக்காக வந்திருக்காங்க. அங்க நடந்த துப்பாக்கி சண்டையில அந்த போட்டே பத்திக்கிட்டு எரியுது. இதனால அந்த போட்ல இருந்த எல்லாருமே தண்ணியில விழுந்துடுறாங்க. ஒரு வழியா அந்த அமெரிக்கன் குரூப்பும் இந்த ஹீரோ குரூப்பும் தண்ணியில இருந்து தப்பிச்சு கரை சேர்றாங்க. கரை சேர்ந்தவங்க அந்த நாட்டுல உள்ள ஒட்டகம் வைக்கிற இடத்துல போய் ஒரு 4 ஒட்டகத்தை வாங்கிட்டு இவங்க 4 பேரும் அந்த ஹம்னா புத்ரான்ற இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போகும்போது இந்த 2 குரூப்பும் ஹம்னா புத்ரா போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு இடத்துல சந்திச்சுக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கு இடையில யார் முன்னாடி ஹம்னா புத்ராவுக்கு போறாங்க அப்படின்னு ஒரு போட்டி வருது. அந்த போட்டியில கடைசியில ஹீரோவும் ஈவியும் சேர்ந்து ஜெயிக்கிறாங்க. இந்த 2 குரூப்புமே அந்த இடத்துக்கு வந்தத அந்த மன்னனுடைய காவலாளி வம்சத்தினர் அங்கிருந்து பாக்குறாங்க. இருந்தாலும் அப்பத்திக்கு எதுவும் பண்ணாம விட்டுறாங்க. இந்த 2 பேருமே தனித்தனியா 2 வெவ்வேறு இடங்களை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. ஈவி, ரிக், ஜானத்தன் 3 பேரும் சேர்ந்து அந்த மந்திரவாதி புதைக்கப்பட்ட அந்த சிலையுடைய காலுக்கு அடியில தோன்றாங்க. ஏன்னா அங்கதான் அமுன்ரா அப்படின்ற தங்க புத்தகம் இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனா இவங்க தோண்டிக்கிட்டு இருக்கிற அதே இடத்துக்கு அந்த அமெரிக்கன் குரூப்ஸும் வந்துடுறாங்க. இது எங்களோட இடம், நீங்க இங்க தோண்டக்கூடாது அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. அதே சமயத்துல ஈவி கீழே ஒரு பாதாள அறை இருக்கிறத கவனிக்கிறா. அதனால லைட்டா ரிக்குக்கு ஒரு சிக்னல் கொடுத்துட்டு இங்க இருந்து போய் நம்ம வேற இடத்துல தேடலாம் அப்படின்னு சொல்றா. ஒரு வழியா ரிக், ஈவி, ஜானத்தன் 3 பேரும் அந்த பாதாள அறைக்கு வந்துடுறாங்க. ஆனா இவங்க கூடவே வந்த வியாபாரி சும்மா இல்லாம அங்க உள்ள ஒரு சிலை மேல ஒட்டிருக்கக்கூடிய தங்க பூச்சியினுடைய சிலைன்னு நினைச்சுக்கிட்டு அதை எடுத்து தன்னுடைய பாக்கெட்ல போட்டுட்டு இருக்கான். அதுல ஒரு பூச்சி மண்ணுல விழுந்ததும் திடீர்னு உண்மையான பூச்சா மாறி அவனுடைய காலை கடிக்குது. அந்த பூச்சி அவன் காலை பிச்சுக்கிட்டு அவன் உடம்புக்குள்ளேயே போயிட்டு அவன் மூளை வரைக்கும் போயிடுது. அவன் வலி தாங்க முடியாம இவங்க 3 பேர் முன்னாடியும் ஓடி வந்து செவுத்துல மோதி இறந்து போறான். அந்த சமயத்துல மேல இருந்து அந்த சவப்பெட்டி இவங்க முன்னால விழுது. அந்த சவப்பெட்டியை பார்த்ததும் ஈவி இது அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இருக்கணும், அப்படி இல்லைன்னாக்கா அரச குடும்பத்துக்கே துரோகம் செஞ்சவங்க தான் இருக்கணும் அப்படின்றா. அந்த மாதிரி துரோகம் பண்ணவங்கள தான் இந்த மாதிரி அனுபி சிலையனுடைய கால் பகுதியில புதைப்பாங்க அப்படின்னு ஈவி சொல்றா. அந்த நேரத்துல அவங்க கூட வந்தவன் செவுத்துல மோதி இறந்து போனதால அந்த சவப்பெட்டியை அப்ப திறக்காம அவங்க அங்கிருந்து வந்துடுறாங்க. அன்னைக்கு நைட்டே அந்த காவலாளி வம்சாவளி அந்த அமெரிக்க படையையும் இவங்களையும் வந்து அட்டாக் பண்றாங்க. அந்த சண்டையில பல பேர் இறந்து போறாங்க. அப்ப அந்த காவலாளி வம்சாவளியை சேர்ந்த தலைவன் சொல்றான், இப்ப உடனே இங்க இருந்து கிளம்புங்க, இல்லனாக்கா நீங்க பல பேரை இழக்க நேரிடும் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். ஆனா இந்த 2 டீமும் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்த பாதுகாக்கிறாங்கன்னா கண்டிப்பா இங்க புதையல் இருக்கணும் அப்படின்னு தொடர்ந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. மறுநாள் காலைல அந்த அமெரிக்கன் டீம் ஒரு பொட்டியை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பொட்டிய அவங்க கூட இருக்கக்கூடிய தொழிலாளிகளை வச்சு ஓபன் பண்ண வைக்கிறாங்க. ஆனா அவங்க மேல பட்ட ஒரு காத்தால அவங்க எல்லாரும் அழுகி போய் இறந்து போறாங்க. அதுக்கப்புறமா அந்த அமெரிக்கன் டீம் அந்த பொட்டியை பத்திரமா எடுத்து அதுக்குள்ள இருந்து கருப்பு புத்தகத்தை எடுக்கிறாங்க. அந்த கருப்பு புத்தகத்துக்கு அடியிலேயே ஒரு சில ஜாடிகள் இருக்கிறதையும் கவனிக்கிறாங்க. அது தங்கத்தால இருக்கிறதுனால அதை எடுத்து இவங்களே வச்சுக்கிறாங்க. அப்ப அந்த அமெரிக்கன் டீம்ல இருக்கக்கூடிய தலைவன் சொல்றான், இது கருப்பு புத்தகம், இது இறந்தவங்களை உயிர்ப்பிக்க புத்தகம், இதை வந்து படிக்க கூடாது, திறக்க கூடாது அப்படின்னு சொல்றான். அதை கேட்டதும் அவங்க கூட இருந்த பெனி ரொம்ப பயந்து அங்கிருந்து ஓடி போயிடுறான். அதே சமயத்துல
ஈவி, ஜானத்தன், ரிக் இவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த சவப்பெட்டியை திறந்துடுறாங்க. அதுக்குள்ள இருக்கக்கூடிய மம்மி இன்னமும் கூட சரியா அழுகி போகாம இருக்கிறத பார்த்து அவங்க ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அவனை அடைச்சு வச்சிருந்த அந்த சவப்பெட்டியனுடைய மூடியில முழுக்க முழுக்க நகைக்கீரல்கள்லாம் இருக்கிறத பார்த்து இவனை உயிரோட இதுக்குள்ள அடைச்சிருக்காங்க, அதனால இவன் ரொம்ப நாள் சாகாம இதுல ஏதோ எழுதியிருக்கான் பாருங்க அப்படின்னு சொல்றான். அதுல அவன் என்ன எழுதியிருக்கான்னாக்கா, மரணம் அப்படின்றது ஒரு தொடக்கம் தான் அப்படின்னு எழுதி வச்சிருக்கான். அதை பார்த்துட்டு அவங்க அந்த மம்மியை பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு பயம் வரும். அதனால அவங்க அந்த இடத்த விட்டு வந்துருவாங்க. மேல வந்த ஈவி அந்த அமெரிக்கன் டீமுடைய தலைவன் கையில அந்த கருப்பு புத்தகம் இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்படுறா. அவ சும்மா இல்லாம அவங்க தூங்கின பிறகு அந்த புத்தகத்தை அங்கிருந்து திருடிட்டு வந்துடுறா. அதை பார்த்த ரிக், என்ன அவங்க கிட்ட இருந்து திருடிட்டு வந்துட்டியா அப்படின்னு கேக்குறான். ஆமா, திருடிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ண பாக்குறா. ஆனா அப்பவும் ரிக் சொல்றான், இது கருப்பு புத்தகம், மரண புத்தகம்னு சொல்றாங்க, இதை ஓபன் பண்ண வேண்டாமேன்னு சொல்றான். ஆனாலும் அவன் பேச்ச கேட்காம ஈவி அதை திறந்து அதுல உள்ள வார்த்தைகளை படிக்க ஆரம்பிக்கிறா. அவ அதுல உள்ள வார்த்தைகளை படிக்க ஆரம்பிச்ச உடனே அங்க உள்ள அந்த மம்மிக்கு உயிர் வந்துடுது. அது மட்டும் இல்லாம அங்க சில அமானுஷ்ய சத்தம்லாம் கேட்க ஆரம்பிக்குது. திடீர்னு எங்கேருந்தோ ஒரு பெரிய புயல் மாதிரி வெட்டுக்கிளிங்க பறந்து வருதுங்க. அந்த வெட்டுக்கிளிங்க இவங்க மேல உட்காந்து இவங்கள கடிக்க ஆரம்பிக்குது. இதனால பயந்து எல்லாரும் அந்த பிரமிடுக்குள்ள ஓடுறாங்க. அந்த சமயத்துல கீழே கடந்த அந்த கருப்பு புத்தகத்தை அந்த அமெரிக்கன் டீமுடைய தலைவன் கையில எடுத்து வச்சுக்கிறான். அவன் மேலேயும் வெட்டுக்கிளிகள் உட்காருது. ஆனாலும் அவன் நகராம அப்படியே நின்னுடுறான். அவனை மட்டும் அந்த வெட்டுக்கிளிகள் எதுவும் செய்யாம நகர்ந்து போயிடுதுங்க. இவங்க எல்லாரும் வெட்டுக்கிளிகளுக்கு பயந்து பிரமிடுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கும்போது அதுல ஒருத்தவனுக்கு சரியா கண்ணு தெரியாது, அதனால கிளாஸ் போட்டிருப்பான். அவன் தடுக்கி கீழே விழுந்ததுல அவனுடைய கண்ணாடி மட்டும் தனியா போய் விழுந்துரும். அவன் என்னுடைய கிளாஸ் எங்கன்னு தேடிட்டு இருக்கும் பொழுதே இந்த பெனி ஓடி வர்ற அவசரத்துல அவன் கிளாஸை மெரிச்சு சுக்கு நூறாக்கிடுவான். அப்பவும் ஓடிக்கிட்டு இருக்கிற பெனி கிட்ட என்னை காப்பாத்தி என்னை கூப்பிட்டுட்டு போ அப்படின்னு அந்த கண்ணாடி போட்டவன் சொல்லுவான். அதை கேட்காம அந்த பெனி ஓடி போயிடுவான். கொஞ்ச நேரத்திலேயே அவன் கண்ணு சரியா தெரியாம அங்கிருந்து தட்டு தடுமாறி வந்துட்டு இருப்பான். அப்ப ஏதோ ஒரு உருவம் பின்னாடி வர்ற மாதிரி அவனுக்கு ஒரு ஃபீல் ஆகும். அவன் பயந்து போய் நிக்கும் பொழுது அவன் முன்னாடி அந்த மம்மி வந்து நிக்கும். அங்க வந்த மம்மி அவனுடைய கண்ணை பிடிங்கி அது வச்சுக்கும். உள்ள ஓடி வந்துட்டு இருந்த ஹீரோ டீம் முன்னாடி குவியலா மண்ணை பொழந்துகிட்டு அந்த ரத்தம் குடிக்கிற பூச்சிங்க வெளில வர ஆரம்பிக்குது. இத பார்த்து பயந்து போன 3 பேரும் ஒவ்வொரு இடத்துல போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த சமயத்துல ஈவி ஒரு செவுரு பின்னாடி போயிட்டு ஒளிவா. அந்த செவுரு இன்னொரு இடத்தினுடைய வழின்றதுனால அப்படியே கதவு மாதிரி திறந்து அந்த பக்கத்துக்கு ஈவி போயிடுவா. இவங்க 2 பேரும் ஈவி காணாமேன்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஈவி போன வழிதான் இவங்களுக்கு தெரியும்ன்றதுனால அந்த கதவை திறக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அதை திறக்க முடியாததால இன்னொரு வழியா இவங்க போறாங்க. ஆனா கதவுக்கு அந்த பக்கம் இருக்கிற ஈவி கிட்ட அந்த மம்மி வந்து அவளை அனாக் சுனாமு அப்படின்னு கூப்பிடுது. அவளை தன்னோட காதலின்னு நினைச்சுக்கிட்டு அவளுக்கு முத்தம் கொடுக்க போகுது. அந்த சமயத்துல ரிக்கும் ஜானத்தும் பின்னாடி வராங்க. அங்க அந்த கண்ணு தெரியாம கண்ணை பிடுங்கின அந்த பையன் சுத்திட்டு இருக்கான். அவனை பார்த்ததும் நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். ஈவியை பார்த்து வா ஈவி போகலாம் அப்படின்னு ரிக் கூப்பிடும் போதுதான் கவனிக்கிறான், அவனுக்கு முன்னாடி அந்த மம்மி கொடூரமா நின்றுட்டு இருக்கு. அதை பார்த்ததும் ரிக்கு அதை ஒரே சுட சுட்டுறான். அதுவும் கீழே விழுந்துடுது. இவங்க 3 பேரும் அந்த கண்ணு தெரியாதவனையும் கூப்பிட்டுக்கிட்டு அங்கிருந்து வெளியே ஓடி போயிடுறாங்க. அப்படி வெளியே வந்தவங்களுக்கு ஒரு ஷாக்கு. அந்த காவலாளி வம்சாவளியை சேர்ந்தவங்க அங்க உள்ள அமெரிக்கர்களை பிடிச்சு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க தேவையில்லாம இங்க இருந்த மம்மியை எழுப்பி விட்டுட்டீங்க, இதனால பல விளைவுகளை சந்திக்க போறீங்க, நாங்க அதை பாத்துக்கிறோம், நீங்க முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. அப்படியே உள்ள காட்டுறாங்க. அங்க பெனி மட்டும் தனியா அந்த மம்மி கிட்ட மாட்டிக்கிட்டான். அந்த மம்மி இவனுக்கு முன்னாடி வந்துகிட்டே இருக்கு. அதை பார்த்து பயந்து போன அவன் கழுத்துல உள்ள சிலுவையை எடுத்து காட்டி ஓடிட்டு சாத்தானே அப்படின்னு சொல்றான். அந்த மம்மிக்கு பாஷை புரியாதோன்னு நினைச்சுக்கிட்டு அவன் கழுத்துல மாட்டிருக்கக்கூடிய எல்லா சாமியினுடைய முத்திரையும் எடுத்து வேற வேற பாஷையில சொல்லி அந்த மம்மிய விரட்ட பாக்குறான். ஆனா அந்த மம்மியோ இவனுக்கு நிறைய பாஷை தெரிஞ்சிருக்கு. அப்ப நாம பேசுறத இவன் தான் சரியா வந்து மொழிபெயர்ப்பான், அதனால நீ என்னுடைய அடிமையா இரு, உனக்கு தேவையானதை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நிறைய தங்க காசுகளை அவனுக்கு கொடுக்குது. உடனே அவனும் அதுக்கு ஒத்துக்கிட்டு நான் உங்களுக்கு அடிமையா இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அங்க இருந்து எல்லாருமே அவங்க தங்கியிருக்கக்கூடிய ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. அங்க ஈவிக்கும் ரிக்குக்கும் இடையில ஒரு பெரிய சண்டையே போயிட்டு இருக்கு. ரிக் என்ன சொல்றான்னா, நம்ம உடனே இங்க இருந்து கிளம்பிடலாம், அந்த மம்மியை பார்த்த
செத்த பிறகுமா இங்க இருக்கணும்னு ஆசைப்படுறான்னு ஈவி கிட்ட கேக்குறான். ஆனா ஈவியோ நாம தான் அதை கிளப்பி விட்டோம், நாம தான் அதை கொல்லணும் அப்படின்னு ஈவி சொல்றா. அதுக்கு ரிக்கோ நாம கிளப்பி விடல, நீதாமா அந்த புத்தகத்தை படிச்ச, நான் படிக்க வேணாதான் சொன்னேன் அப்படின்னு சொல்றான். 2 பேருக்கும் வாக்குவாதம் நடந்ததுல ரிக் நான் மட்டும் கிளம்புறேன்னு சொல்லி வெளியே கிளம்பி வந்துடுறான். அங்கேருந்து வெளியே வந்த ரிக்கு ஜானத்தன் கூட சேர்ந்து தண்ணி அடிக்கிறான். அப்ப அவங்களுக்கு பின்னாடி ஒரு பைலட் எனக்கு இவ்வளவு வயசாயிடுச்சு, ஆனாலும் இன்னமும் ஏதாவது சாகசம் செய்யணும்னு தோணுது, எனக்கு ஏதாவது வேலை கொடுங்க அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு போறாரு. அந்த சமயத்துல வேற ஒரு ரூம்ல அந்த கண்ணு தெரியாத பையன் உட்கார்ந்துருக்கான். அவங்க முன்னாடி அந்த மம்மியும் இந்த பெனியும் உட்கார்றாங்க. அப்ப அந்த பெனி சொல்றான், எங்க தலைவருக்கு உன் கண்ணு மட்டும் போதாதான், உன் நாக்கும் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு போறான். அந்த பையன் கத்துற சத்தம் அந்த ஹோட்டல் ஃபுல்லா கேக்குது. கீழே தண்ணி அடிச்சிட்டு இருந்த எல்லாருக்குமே ஏதோ வாயில ரத்தத்தையே குடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. உடனே எல்லாரும் துப்புறாங்க. அங்க வரக்கூடிய தண்ணி கூட ரத்தமா வருது. வெளியில பயங்கரமான கருமேகம்லாம் சூழ மேல இருந்து எரிக்கல் அந்த நகரத்தையே பாழாக்குது. பயந்து போன ரிக்கு ஈவியை கூப்பிட்டுக்கிட்டு மேல போக பாக்குறான். அந்த சமயத்துல பெனி மேல இருந்து கீழே ஓடி வரான். அந்த ரூமுக்குள்ள போய் பார்த்தா அந்த கண்ணு தெரியாத பையன் அப்படியே மம்மி மாதிரி சுருங்கி போய் இருக்கான். அவன் ரூம்லயே நெருப்பு கிட்ட நின்னுகிட்டு அந்த மம்மி அவனுடைய தோலை எடுத்து அவன் உடம்பு ஃபுல்லா பூசிக்கிட்டு இருக்கு. இந்த கொடூரமான காட்சியை பார்த்த உடனே ரிக் அந்த மம்மிய சுட ஆரம்பிக்கிறான். ஆனா அவன் சுடுறது எதையுமே பெருசா எடுத்துக்காம அந்த மம்மிய அப்படியே முன்னாடி ரிக்க 2 கையால தூக்கி போடும் பாருங்க. அப்படியே ரிக் 10 அடி தூரம் தாண்டி போய் விழறான். அந்த சமயத்துல எங்கேருந்தோ ஒரு பூனை அங்க உள்ள பியானோ மேல காலை வைக்க அந்த பியானோ சத்தம் கேட்டு அந்த மம்மி திரும்பி பாக்குது. அந்த பூனையை பார்த்த உடனே தெரிச்சு மணலா வெளியில ஓடி போயிடுது. அப்ப ஈவி இவங்க எல்லாரையுமே கூப்பிட்டுக்கிட்டு அங்க உள்ள மியூசியத்துல உள்ள லைப்ரரியனை பார்க்க போறாங்க. அப்ப அந்த லைப்ரரியில அந்த காவலாளிகளோட தலைவன் அந்த லைப்ரரியன் கூட பேசிக்கிட்டு இருக்கான். அவனை பார்த்து கடுப்பான ரிக் துப்பாக்கி எடுக்கிறான். அதை அந்த லைப்ரரியன் தடுத்து, இவர் தான் இவ்வளவு நாள் அந்த மம்மி வெளியே வராம தடுத்துக்கிட்டு இருந்தவர்னு சொல்றாரு. அப்பதான் அந்த மம்மியை தடுக்கிறதுக்கு என்ன வழின்னு எல்லாரும் டிஸ்கஸ் பண்றாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு யோசனை தோணுது. அந்த கருப்பு புத்தகம் அவனுக்கு கிடைக்காம போனாலே அவனுடைய காதலியை எழுப்ப முடியாம போயிடும்னு அவங்க நினைக்கிறாங்க. அந்த கருப்பு புத்தகத்தை எடுக்கிறதுக்காக ரிக் ஜானத்தனை கூப்பிடுறான். அந்த சமயத்துல ஈவி தானும் வர்றதா சொல்றா. அவளையும் கூட்டு போய் ஆபத்துல மாட்ட வைக்க கூடாதுன்னு ரிக்கு அவளை தூக்கி கொண்டு போய் ஒரு ரூம்ல போட்டு கதவை சாத்திடுறான். அவளுக்கு காவலா அந்த அமெரிக்கன்ஸை வெளியிலேயே உட்கார வச்சுட்டு போயிடுறான். இவங்க அப்படி வெளியே வரும்பொழுது அங்க சூரிய கிரகணம் அந்த நாடு இருட்டாகுது. அந்த கருப்பு புத்தகத்தை தேடி அந்த அமெரிக்கன் டீமுடைய தலைவர் வீட்டுக்கு போனா அந்த இடத்துல இந்த பெனி பையன் எதையோ தேடிக்கிட்டு இருக்கான். அவனை அடிச்சு வெளியே தூக்கி போட்டுட்டு ஜன்னல் வழியா எட்டி பார்த்தா அங்கதான் அந்த மம்மி நின்றுட்டு இருக்கு. அதுவும் இல்லாம அந்த அமெரிக்க டீம் தலைவரை கொன்னு அவனுடைய உடம்ப எடுத்துக்கிட்டு அந்த கருப்பு புத்தகத்தையும் எடுத்துக்குது. அப்படியே இவங்களை பார்த்து வாய் வழியா நிறைய ஈக்களை பரப்பி விட இவங்க ஜன்னலை சாத்திக்கிறாங்க. ஆனா அந்த ஈக்கள் அங்க உள்ள மக்கள் மேல உட்காந்து அவங்கள அவனுடைய அடிமைகளா மாத்துது. அதுக்கப்புறம் ஈவிக்கு காவலா இருந்த அந்த அமெரிக்கனையும் கொன்னு அவன் கையில இருந்த அந்த ஜாடியும் பிடிக்குது. இப்ப அவனுக்கு கிட்டத்தட்ட 3/4 உடம்பு கிடைச்சிருச்சு. அப்படியே மணலா மாறி ஈவி இருக்கிற ரூம் சாவி ஓட்ட வழியா உள்ள போயிடுறான். அங்க போய் ஈவியினுடைய கட்டுல உட்காந்து அவளுக்கு ஒரு முத்தத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்துல அங்க ஜானத்தனும் ரிக்கும் கையில ஒரு பூனை எடுத்துட்டு அவன் முன்னாடி காட்டுறாங்க. அப்படியே தெரிச்சு மணலா மாறி வெளியே ஓடி போயிடுறான். அதுக்கப்புறம் ஈவி, ஜானத்தன், ரிக் 3 பேரும் சேர்ந்து அந்த மியூசியத்துல உள்ள ஒரு கல்வெட்டை பாக்குறதுக்காக போறாங்க. அந்த கல்வெட்டுல கண்டிப்பா அமுண்ட்ரா புத்தகம், அதாவது அந்த தங்க புத்தகம் எங்க இருக்குன்ற தகவல் இருக்கும். அந்த புத்தகம் கிடைச்சிட்டாக்கா கண்டிப்பா அவனை அழிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. அந்த கல்வெட்டை ஈவி படிச்சுட்டு இருக்கிற நேரத்திலேயே அவனால வசியப்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாரும் அந்த இடத்துக்கு சேர்றாங்க. அந்த மக்கள் எல்லாரையும் அவங்கள கொல்றதுக்காக இவன் ஏவி விடுறான். ஒரு வழியா ஈவி அந்த கல்வெட்டுல உள்ள வார்த்தைகளை படிச்சு அந்த புத்தகம் ஒரு சிலைக்கு அடியில தான் இருக்குன்றத கண்டுபிடிக்கிறா. ஆனா அதுக்குள்ளேயே அவன் ஏவி விட்ட ஆட்கள்லாம் உள்ள வர ஆரம்பிக்க அதனால ஜானத்தன் ஒரு காரை எடுக்கிறதுக்காக வெளியே போறான். அப்ப அங்க அந்த ஆட்கள் எல்லாம் இந்த ஜானத்தனை பிடிக்க வரும்போது அவங்கள மாதிரியே இவன் நடிச்சுக்கிட்டு தப்பிச்சிடுறான். ஒரு வழியா காரை எடுத்துக்கிட்டு எல்லாருமே தப்பிச்சு அங்கேருந்து போறாங்க. ஆனா அதை பார்த்த பெனி இங்கதான் இருக்காங்கன்றத போட்டு கொடுத்துட்றான். அவங்கள துரத்திக்கிட்டே அந்த ஆட்கள் எல்லாம் போக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எங்க போனாலுமே அந்த இடத்துல அந்த ஆட்கள் சுத்து போடுறாங்க. அந்த சமயத்துல அந்த ஜாடியை வச்சிருக்கிற ஒரு அமெரிக்கன் அந்த மம்மி கிட்ட மாட்டிக்கிறான். அவங்கிட்ட இருந்து அந்த ஜாடியை பிடிங்கிட்டு அவனுடைய தோலையும் முழுசா எடுத்து முழுமையா மாறிடுறான். இப்ப அவன் முழுமை அடைஞ்சிட்டதால யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இவங்க எல்லாரும் ஓட்டிட்டு வந்த காரு ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி இவங்க எல்லாரும் அதுல இருந்து இறங்கிடுறாங்க. இப்ப இவங்களுக்கு தப்பிக்க வழியே இல்லாததால ஒரு இடத்துல மம்மி கிட்ட மாட்டிக்கிறாங்க. அப்ப ஈவிய பார்த்து மந்திரவாதி சொல்றான், நீ என் கூட வந்துட்டனாக்கா இவங்க எல்லாம் விட்டுடுறான்னு.
அதை நம்பி ஈவியும் அந்த மந்திரவாதி கூட போறா. ஆனா கொஞ்ச தூரம் போனதுமே அந்த மம்மி இவங்க எல்லாரையும் கொன்னுடு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அடிமைகளுக்கெல்லாம் உத்தரவு போட்டுடுறான். அந்த அடிமைகளும் இவங்களை கொல்ல வரும் பொழுது அப்ப ரிக் கீழே இருக்கக்கூடிய ஒரு பாதாள சாக்கடையை பாக்குறான். அந்த வழியா ஒவ்வொருத்தவங்களா இறங்கி தப்பிக்கிறாங்க. அவங்க அப்படி தப்பிக்கும் போது அந்த லைப்ரரியன் மட்டும் தான் உயிரை கொடுத்து மற்றவங்களை காப்பாத்திடுறாரு. தப்பிச்சு வந்த இந்த 3 பேருமே அந்த பைலட்டு கிட்ட போயிட்டு உதவி கேட்குறாங்க. அவரும் சாகசம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் கண்டிப்பா வரேன்னு சொல்லி அவங்க கூட கிளம்புறாரு. அப்ப அந்த பைலட் ரிக்கை மட்டும் பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு மற்ற 2 பேரையும் ரெக்கையில கட்டிக்கிட்டு பறக்க ஆரம்பிக்கிறாரு. போற வழியில ஒரு பெரிய மணல் புயலை பாக்குறாங்க. அதை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது அந்த பெரிய மணல் புயல் தான் அந்த மம்மின்னு. கொஞ்ச தூரம் போனதுமே அந்த மம்மி அந்த பெனியையும் ஈவியையும் இறக்கி விடுது. இறக்கி விட்டுட்டு திரும்பி பார்க்கும்போது தான் இவங்க ஃபிளைட்ல வர்றதையே அது கவனிக்குது. அதுக்கப்புறம் அவன் ஒரு மந்திரத்தை போட்டு பெரிய மணல் புயல்ல அவன் உருவத்தை உருவாக்குறான். அதை வச்சு அந்த ஃபிளைட்டையே அப்படியே முழுங்கிடுறான். அந்த மணல் புயல்ல மாட்டிக்கிட்டு அந்த ஃபிளைட்டு ரொம்பவே கஷ்டப்படுது. இவன் தான் அந்த மணல் புயலை வச்சு கொல்ல பாக்குறான்றத புரிஞ்சுக்கிட்ட ஈவி அவனுக்கு வாயில ஒரு முத்தத்தை கொடுத்து அந்த மணல் புயல் இல்லாம பண்ணிடுறா. இருந்தாலுமே அந்த ஃபிளைட்டு கீழே போயிட்டு கிராஷ் ஆயிடுது. அந்த ஃபிளைட் கிராஷ்ல அதை ஓட்டிட்டு வந்த பைலட் மட்டும் இறந்து போறாரு. அந்த இடத்துல ஒரு மணல் புதக்குழி இருந்ததால அதுக்குள்ள அப்படியே அவர் புதைஞ்சிடுறாரு. அந்த மம்மி ஈவிய அந்த சடங்கு செய்யற இடத்துக்கு தூக்கிட்டு போயிடுது. அவங்கள பின்தொடர்ந்து வந்த இவங்க 3 பேரும் அந்த இடத்த தோண்ட ஆரம்பிக்கிறாங்க உள்ள போகிறதுக்காக. அப்ப ஜானத்தன் கையை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம அங்க ஏற்கனவே பார்த்தா அந்த பூச்சியுடைய அந்த சிலைய எடுத்து கையில வச்சுக்கிறான். அந்த பூச்சிக்கு திடீர்னு உயிர் வந்து அவன் கையை கிழிச்சுக்கிட்டு அவன் உடம்புக்குள்ள போக ஆரம்பிக்குது. அவன் உயிர் போற வழியில கத்தும்போது ரிக் அவன் உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பூச்சியை கத்தியை வச்சு கிழிச்சு வெளியே தூக்கி போடுறான். அந்த பூச்சி திரும்பவும் அவனை கடிக்க வரும்பொழுது துப்பாக்கியால சுட்டு அந்த பூச்சியை கொன்னுடுறான். ஆனா அவன் துப்பாக்கியால சுட்ட சத்தம் அந்த மம்மிக்கு கேட்டுருது. அதனால அது அவனுடைய காவலாளிகளை ஏவி விடுது. அந்த காவலாளி மம்மிகளும் மற்ற மம்மிகளை எழுப்பிக்கிட்டு அவங்கள கொல்றதுக்காக ஒரு படையா வருதுங்க. அப்ப இவங்க 3 பேரும் அந்த புத்தகத்தை எடுக்கிறதுக்காக வரும்பொழுது அப்பதான் கவனிக்கிறாங்க அந்த இடம் முழுக்க தங்கத்தாலான சிலைகளும் நகைகளும் பொற்காசுகளும் கொட்டி கிடக்கு. அதை பார்த்ததும் 3 பேருமே வாயை பொளக்குறாங்க. இருந்தாலும் அந்த புத்தகத்தை எடுக்கிறதுக்காக அந்த சிலை கிட்ட போறாங்க. அப்ப அங்க பூமியை பொளந்துக்கிட்டு அந்த மம்மிகள் எல்லாருமே வெளியே வர ஆரம்பிக்குது, இவங்கள துரத்துது. அதனால அங்க ஒரு பெரிய ஃபைட் நடக்குது. இதுக்கு நடுவுல இந்த துப்பாக்கி சத்தம் கேட்டு அந்த இடத்துக்கு வந்த பெனி அங்க உள்ள தங்க காசு சிலைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு ஒட்டகத்துல அதை மூட்டையா கட்டி ஏத்தி வைக்கிறான். இவங்க அந்த புத்தகத்தை எடுக்கிறதுக்குள்ளேயே அங்க அந்த மந்திரவாதி சில மந்திரங்களை சொல்லி அவனுடைய காதலிய எழுப்பிடுறான். இதுக்கு நடுவுல தங்கத்தை வெளியே பார்சலா கட்டிட்டு இருந்த பெனிக்கு ஆசை அடங்காம இன்னும் கொஞ்சம் தங்கத்தையும் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ள வரான். அந்த காவலாளிகளுடைய தலைவன் அந்த புத்தகத்தை எடுக்க ஹெல்ப் பண்ண அந்த மம்மிகள் கூட சண்டை போடுறான். அந்த சமயத்துல ரிக்கும் ஜானத்தனும் சேர்ந்து அந்த தங்க புத்தகத்தை எடுத்துக்கிட்டு அந்த சடங்கு நடக்கிற இடத்துக்கு போறாங்க. ஒரு வழியா ஜானத்தன் அந்த இடத்துக்கு வந்து தங்க புத்தகத்தை வச்சு அந்த மம்மியை திசை திருப்புறான். அந்த சமயத்துல அங்க வந்து ரிக்கு ஈவியுடைய கையில உள்ள ஒரு பக்கத்து சங்கிலியை அறுத்து விட்டுறான். ஆனாலும் இன்னொரு பக்கத்து சங்கிலியை அறுக்கிறதுக்குள்ள அங்க உள்ள மம்மிகள்லாம் இவன் கூட சண்டை போட ஆரம்பிக்குது. ஒரு வழியா ரிக் அங்க உள்ள எல்லா மம்மிகளையும் அடிச்சு போட்டுட்டு ஈவி கையில உள்ள இன்னொரு சங்கிலியும் அறுத்து விட்டுறான். ஆனா அந்த சமயத்துல ஏற்கனவே உயிரோட இருக்கக்கூடிய அவனுடைய காதலியான அந்த மம்மி ஏஞ்சி வந்து இவளை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அந்த அனாக் சுனாமுன்ற அந்த மம்மி ஈவி கூட பயங்கரமா சண்டை போட்டு அவளை கொல்ல பாக்குது. அவளை கொன்னுட்டா இவளுக்கு முழுமையான உடம்பு கிடைச்சிரும். அதுக்குள்ளேயே ஜானத்தன் அந்த தங்க புத்தகத்துக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு சில வார்த்தைகளை படிக்கிறான். இதனால அங்க இருந்த அந்த படை வீரர் மம்மி எல்லாம் எழுந்து வந்துருது. எழுந்து வந்தது மட்டும் இல்லாம அதுங்க ரிக்கு ஈவி இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வருது. அப்ப ஈவி சொல்றா அதுல உள்ள வார்த்தைகளை முழுசா படிச்சு முடி, அப்பதான் அந்த மம்மிகள் நீ சொல்ற பேச்சு கேட்கும்னு சொல்றா. அவனும் ஈவியோட உதவியோட அந்த வார்த்தைகளை படிச்சு முடிக்கும் பொழுது அதுல கடைசி வார்த்தையா அனாக் சுனாக்முவை கொல்லு அப்படின்ற மந்திர வார்த்தை வருது. இதனால அந்த மந்திரவாதியினுடைய காதலிய அந்த படை வீரர்கள் மம்மிகள் எல்லாரும் சேர்ந்து கொன்னுடுதுங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம உயிரோட வர வச்ச நம்மளுடைய காதலியை கொன்னுட்டாங்களேன்னு சொல்லி இவங்க மேலாம் கொலை வரி வருது அந்த மம்மிக்கு. அதனால ரிக்க கொல்றதுக்காக அவன் கூட போயிட்டு சண்டை போடுது அந்த மம்மி. அந்த சமயத்துல ஜானத்தன் அந்த மம்மி கிட்ட இருந்து திருடின அந்த சாவியை வச்சு அந்த தங்க புத்தகத்தை ஓபன் பண்ணிடுறான். அந்த தங்க புத்தகத்துல உள்ள வார்த்தைகளை ஈவி படிக்க ஆரம்பிக்கிறா.
அந்த மந்திர வார்த்தைகளால அந்த செத்துப்போன ராஜா குதிரையில வந்து அவனுடைய ஆத்மாவை இழுத்துக்கிட்டு போயிடுறாரு. இதனால இப்ப இவனுக்கு மந்திர சக்தி இல்லாம போகுது. மந்திர சக்தி இல்லைன்னா கூட அவன் இப்ப ரிக்கு கூட சண்டை போடுறதுக்காக வரான். ஆனா ரிக்கு தன் கையில உள்ள வாள் எடுத்து அவன் வயிற்றிலேயே சொருகிடுறான். இப்பதான் அந்த மம்மி புரிஞ்சுக்குது தனக்கு மந்திர சக்தி போயிடுச்சு, நம்ம இறந்து போயிடுவோன்னு. கடைசியா குத்து வாங்கின அந்த மம்மி அங்க உள்ள ஒரு மரண குளத்துல விழுந்துடுது. அந்த மந்திர குளத்துல ஏற்கனவே அடைபட்டிருக்கக்கூடிய அந்த ஆத்மாக்கள் இவனை அப்படியே உள்ள பிடிச்சி இழுத்துக்கிட்டு போகுதுங்க. போகக்கூடிய சமயத்திலயும் அவன் சும்மா இல்லாம மரணம்ன்றது ஒரு தொடக்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறான். இந்த சமயத்துல ஏற்கனவே தங்கத்தை திருடிட்டு இருந்தான் பாருங்க அந்த பெனி. அவன் 2 பெரிய தங்க மூட்டைகளை கட்டி தன் தோல்ல தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். ஒரு இடத்துல தூக்க முடியாம ஒரு கம்பி மேல அதை வைக்கிறான். ஆனா அந்த கம்பி அப்படியே கீழே இறங்கி அந்த இடத்தையே க்ளோஸ் பண்ணுது. அவன் செஞ்ச சின்ன தப்பால அந்த இடமே பொறுமையா க்ளோஸ் ஆக ஆரம்பிக்குது. அங்க உள்ள பெரிய பெரிய தூண்கள்லாம் இடிஞ்சு உள்ள விழுது. அங்க இருந்த எல்லாருமே உயிர் பழைச்சா போதும்னு சொல்லி வெளியே ஓடி வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்திலயும் ஜானத்தன் அங்க உள்ள தங்கத்தை பார்த்து எதையாவது எடுத்துக்கலாமேன்னு நினைக்கிறான். ஆனா ரிக் அவனை பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறான். இவங்க 3 பேரும் ஒரு வழியா தப்பிச்சு வெளியில வந்துடுறாங்க. ஆனா அந்த பெனி வெளியில வர்றதுக்குள்ளேயே அந்த கதவெல்லாம் மூடிடுது. பெனிய அந்த தங்கம் இருக்கிற இடத்துலயே மாட்டிக்கிறான். அங்க கீழே உள்ள தரையிலிருந்து மலை மாதிரி அந்த வண்டுகள் வெளியே வந்து அவனை கொண்டுடுதுங்க. வெளியில வந்த ரிக்கு, ஜானத்தன், ஈவி இவங்க 3 பேரும் சந்தோஷத்துல இருக்கும் பொழுது பின்னாடி வந்து ஒரு கை வந்து படுது. அது யாருன்னு பார்த்தா அந்த காவலாளிகளுடைய தலைவன். நீங்க செஞ்ச உதவியை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்புறான். அப்ப ஜானத்தன் இங்க வந்ததுக்கு எதுவுமே கிடைக்காம வெறும் கையை வீசிக்கிட்டு போறமேன்னு வருத்தத்துல இருக்கான். அவங்க 3 பேரும் அந்த ஒட்டகத்துல ஏறி அப்படியே போறத காட்டுறாங்க. ஆனா அந்த ஒட்டகத்துலதான் பாத்தீங்கன்னா அந்த பெனி கட்டி போட்ட அந்த தங்க மூட்டையெல்லாம் தொங்கிக்கிட்டே போகுது. இப்படியே இந்த இடத்துலயே த மம்மி அப்படின்ற இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஓகே நண்பர்களே, இது என்னுடைய முதல் வாய்ஸ் ஓவர்ன்றதுனால ஓரளவுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த வாய்ஸ் ஓவர்ஸ்ல கண்டிப்பா உங்களுக்கு நல்ல கண்டென்ட்டை தரமான முறையில நல்ல எமோஷனோட சேர்த்து சொல்ல முயற்சி பண்றேன். தொடர்ந்து எனக்கு ஆதரவளிங்க. நன்றி.